Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்கிறது பேசிக் கம்ப்யூட்டர் பற்றி அதாவது as a டிசைன் இன்ஜினியர் நீங்கள் இண்டஸ்ட்ரி போகும்போது வந்துட்டு நம்மளுக்கு டூல் டெஸ்ட்னு சொல்லிட்டு டூல் டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டூல் டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி டூல்ஸ் ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துட்டு அந்த டயக்ராம் வந்து எப்படி எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ நேரத்தில் பண்ணுறீங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து AutoCADல வந்துட்டு நம்ம வந்து 2D டயக்ராம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். AutoCAD வந்து ஷார்ட்கட் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், கண்ட்ரோல் கீஸ், அப்புறமா வந்து AutoCADல எப்படி வந்து ட்ராயிங்ஸில் எப்படி ட்ராப் பண்ணுறது, ஐசோமெட்ரிக் ட்ராயிங்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது, அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி டைமென்ஷன் பண்ணுறதுன்றது டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து 3D மாடலுக்கு இருக்கும். 3D மாடலில் வந்துட்டு நம்ம வந்து இந்த கேர் இப்போ இங்கே பார்க்க போகிறீங்க, கேர் அப்புறம் இந்த பாட்டு வந்து நம்ம எல்லாம் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 3D மாடலில் வந்துட்டு ஷார்ட்கட் கீஸ் எப்படி இருக்குது, ரெண்டரிங்கெல்லாம் பார்ட் எப்படி பண்ணுறது அன்றதெல்லாம் பார்த்துலாம் வந்துருக்கோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்துட்டு AutoCADல வந்துட்டு நம்ம இந்த மாடலிங் டூல்ஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரூடர், ரிவால்வ், ஸ்விஃப்ட், அந்த பாஸர் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த நெக்ஸ்ட் இது சாலிட் எடிட்டிங், ட்ரா எடிட்டிங், மாடிஃபை டூல்ஸ் செக்ஷன் என்னென்னன்றதெல்லாம் வீடியோவில் போட்டிருக்கோம். மறக்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரல் வந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இதில் வந்து பாட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டோன்னா அது வந்து எப்படி ரெண்டரிங் பண்ணுறதுன்றது வந்து இப்போ வந்து அந்த ரெண்டரிங் விஷுவல் வந்துட்டு நம்மள்ட்ட இருக்குது தெரியுமா, அந்த விஷுவல் பார்ட்டில் வந்துட்டு இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து ரெண்டரிங் பண்ணணும். இதில் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றது வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. ரிப்பன்லேயும் வந்துட்டு நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு உடனே நம்ம இங்கே விஜுவலைசேஷனில் வந்துட்டு ரெண்டரிங் பார்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே 2D வயர் ஃப்ரேம் இருக்குது தெரியுமா, அந்த 2D வயர் ஃப்ரேம் வந்து இருக்குது நம்ம வந்து ரியலிஸ்டிக்ன்றது வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அப்புறமா வந்துட்டு பார்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டரிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்வலாக அந்த இப்போ எனக்கு ஒரு பார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ தட் அப்போ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்வலாக பண்ணிக்கலாம். அந்த இப்போ இந்த பாக்ஸுக்கு ஒன்று போய்ட்டேன். பாக்ஸுக்கு ஒன்று போய்ட்டோன்னே அந்த நெக்ஸ்ட் இப்போ இது வந்துட்டு நான் வந்து ரியலிஸ்டிக்ன்றது வந்து ஃபஸ்ட்டு இங்கே கூட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் இங்கே டாப் வியூன்றது வந்து எனக்கு வந்து ஐசோமெட்ரிக்ன்றது வந்து செக் பண்ணிக்கிறேன். ஐசோமெட்ரிக்ன்றது கொடுத்துட்ட உடனே இப்போ எனக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ தட் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கணும் உடனே அந்த எனக்கு இப்போ இந்த பார்ட் எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டை கிளிக் பண்ணிக்கணும், ஸ்ட்ரைட் போய்க்கிறேன். அந்த இப்போ வந்து இந்த ஹேண்டில் கொடுத்துட்டு அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹைட்டில் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ தட் எனக்கு பார்ட் வந்துட்டு எனக்கு அவுட் சைட் வேணுமா, இன்னர் போர்ஷன்ஸ் வேணுமான்றது கூட நம்ம இதில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ எனக்கு அந்த ஹைட் எனக்கு இவ்வளோ வேணுமாச்சு பார்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து இது ஓகேவா. இப்போ இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம வந்து விஷுவல் பண்ணலாம். ஸோ தட் விஷுவலைசேஷன் போய்ட்டோன்னே எனக்கு ரெண்டரிங்ன்றது ஏற்பட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒன்று எனக்கு இதில் பார்ட் எனக்கு வந்து வியூஸ்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. வியூஸ்ன்ற வந்துட்டோன்னே எனக்கு வந்து இது டாப், லெஃப்ட், பாட்டம், ஐசோமெட்ரிக் வியூன்றது இண்டிகேட் இருக்குது. இப்போ ரைட் வியூனாக்கா எனக்கு அந்த பார்ட் வந்து ரைட் வியூ வந்து இந்த மாதிரி இண்டிகேட் ஆகும். அந்த 2Dயில் வந்துட்டு அந்த SWன்னு கிளிக் பண்ணேன்னா SW ஐசோமெட்ரிக்னு கூட கிளிக் பண்ணி அந்த நான் இப்போ இங்கே கொடுத்தேன். திரும்பி இந்த பார்ட் இங்கே சேம் மேட்ச் ரீசார்ஜ் தான் நான் வந்து இப்போ வந்து கிரேட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் கிரீவ் ஆஃப் பண்ணிட்டோன்னே எனக்கு இந்த பார்ட் வந்து இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வியூ மேனேஜர்ன்றது வியூ மேனேஜர் கிளிக் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு இந்த பார்ட்டில் என்ன ஆகுது இண்டிகேட் ஆகுது. அண்ட் தென் எனக்கு மாடலில் வந்துட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ, இந்த எக்ஸெட் டார்கெட் எவ்வளோன்றது, ஹைட் எவ்வளோ இருக்குது, விட்த் எவ்வளோ இருக்குதுன்றது பார்ட் வந்து எனக்கு இது வந்து இண்டிகேட் ஆகுது. இது வந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கோஆர்டினேட்டில் வந்துட்டு யூசிஎஸ் இருக்குது தெரியுமா. யூசிஎஸ் கோஆர்டினேட்டில் வந்துட்டு என்ன இருக்குது, அதாவது XYZ பிளேன்ன்றது வந்து எனக்கு எங்கே ட்ரா ஆகணும்ன்றது பார்ட் வந்துட்டு அந்த XYZல வந்துட்டு எனக்கு மூவ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ தட் இதை ஹோம் கீஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த ரெண்டு டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த இந்த இங்கே இருக்குது பாருங்கள், வியூ அண்ட் கோஆர்டினேட்ஸ் ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஹோம் டூல்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ விஜுவலைசேஷன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ புதுசாக இது சொல்ல போகிறேன்னாக்கா வந்து வியூ போர்ட்டுன்னு இருக்குது தெரியுமா. இதுதான் வந்து வியூ போர்ட்டு. அந்த வியூ போர்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ சொல்ல போகிறேன். அந்த வியூ போர்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சாலிட் ஒர்க்ஸில் இது மாதிரி CATIA இல்லை 3D மாடல் சாஃப்ட்வேர்ஸில் வந்துட்டு நான் எதாவது ட்ராஃப்டிங் பண்ணுறது இருந்தேனாக்கா எனக்கு வந்துட்டு என்ன பண்ணேன், A4 ஷீட் வச்சுட்டு எனக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு லெஃப்ட் வியூ, டாப் வியூ, ரைட் வியூ, சென்டர், டாப் வியூ, பாட்டம் வியூ, ஐசோமெட்ரிக் வியூன்றதை வந்து கொடுப்பேன். அந்த இதில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் கூட டிசைட் பண்ணலாம். அந்த எனக்கு வந்துட்டு ஒரு டிஸ்பிளேலே வந்துட்டு எனக்கு 3 பார்ட்டை எனக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். அதாவது என்னென்னா இப்போது உங்களுக்கு புரியல, இப்போ இந்த ஒரு டிஸ்பிளே இருக்குது, இதில் வந்துட்டு எனக்கு இது 3 பார்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா எனக்கு ஒன்றில் வந்து எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ வைப்போம், ஒன்று வந்து எனக்கு டாப் வியூ வைப்போம், ஒன்று வந்து எனக்கு என்ன வியூ வேணுமாச்சு அந்த மாதிரி வைக்கும். ஸோ தட் எனக்கு வியூ கான்ஃபிகரேஷன் வந்து கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து 2 வெர்டிக்கல், ஹாரிசான்டல், லெஃப்ட், ரைட், 3 அபோன்றதெல்லாம் இண்டிகேட் ஆகிருக்கு. இதில் என்னென்னாக்கா வந்து எனக்கு டிஸ்பிளேவை கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து சிங்கிள்ன்றதால் இங்கே இருக்குது 2 வெர்டிக்கல் ஆனால் உடனே எனக்கு பாருங்கள், இந்த 2 வெர்டிக்கல்ன்றதுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த 2 வெர்டிக்கல் கொடுத்துட்ட உடனே அந்த எனக்கு வந்து ஸோ 2 வெர்டிக்கல்ன்றது கொடுத்துட்டோன்னே எனக்கு 2 வெர்டிக்கல் பிளேன் வந்து இது இண்டிகேட் ஆகுது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ இருக்குது இங்கே ஐசோமெட்ரிக் இருக்குது. எனக்கு ஐசோமெட்ரிக் வந்துட்டு எனக்கு என்ன ஐசோமெட்ரிக்னு கொடுத்துட்டாக்கா எனக்கு பாட்டை வந்து இப்படி கேட்டு. ஸோ தட் இதுலேயே வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பாட்டை எனக்கு எப்படி வேணுமோ அந்த கொடுக்கலாம். எனக்கு வந்து நெக்ஸ்ட் எப்படி இருக்குது. ஸோ தட் எனக்கு வந்து இந்த பேக் வியூ எனக்கு வேணுமாச்சு, இந்த பேக் வியூ எப்படி இருக்குது, பேக் வியூ வந்து இந்த மாதிரி இண்டிகேட். ஸோ தட் இந்த பாட்டு வந்துட்டு நான் வந்து ரெண்டு டிஸ்பிளேல வந்துட்டு இண்டிகேட் பண்ணிக்கோ வித் ஹெல்ப் ஆஃப் யூசிஎஸ். வந்து நான் வந்துட்டு பாட்டை வந்து மூவ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு எனக்கு அந்த பாட்டு வந்து எப்படி வேணுமாச்சோ ஸோ தட் இந்த கிளிக் பண்ணிக்க நீங்கள் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணிப்பேன். எனக்கு டாப் வியூ வேணுமா, லெஃப்ட் வியூ வேணுமாட்டு. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணி எனக்கு 3x2 ஹாரிசான்டல் இன்ட்டு ஸ்ட்ரைட் இன்ச்சு. அப்போ எனக்கு வந்து ஹாரிசான்டல் இன்ச்சு, வெர்டிக்கல் இன்ச்சு. இப்போ வந்து எனக்கு 3 இன்ட்டு இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் இந்த 3 பார்ட்டில் வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு நான் இப்போ
இதில் வந்து ஐசோமெட்ரிக் எடுத்துகிட்டு அந்த இதில் வந்து எனக்கு லெஃப்ட் வியூ கொடுத்துட்டு லெஃப்ட் வியூ அந்த எனக்கு வந்து எனக்கு டாப் வியூ வேணுமாச்சு. இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வந்து எனக்கு கொடுத்து அந்த இதில் வந்துட்டு எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு வந்து இது எனக்கு வந்து ரியலிஸ்டிக் வேணும். எனக்கு வந்து இந்த 2D வயர் ஃப்ரேம் வேணுமாச்சு. எனக்கு இந்த பாட்டுன்றது கூட இது மாதிரி கொடுத்துலாம் இந்த போர்ஷன்ஸு. அந்த நெக்ஸ்ட் இது கூட வந்து இது வந்து எனக்கு 2D வயர் ஃப்ரேமில் வேணுமாச்சு. 2D வயர் ஃப்ரேம்ன்றது கொடுக்குறேன். இது வந்து எனக்கு ஷேடட் வித் எட்ஜஸ்ன்றது கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அந்த பாட்டு நான் எனக்கு எப்படி வேணுமா இருக்குது அந்த மாதிரி பாட்டு வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த மாதிரி ஷேடட் வித் எட்ஜஸ் கொடுத்துருவேன். இந்த மாதிரி பாட்டு வந்து எனக்கு டிக்கெட் இது வந்து எனக்கு டூல் வந்துட்டு எனக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்து நம்ம இப்படியே கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு கண்ட்ரோல் பிளாட் கூட பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வீ கொடுத்து ஓகே. அது நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைடு வந்து நெக்ஸ்ட் டைம் ஆஸ் இட் இஸ் எனக்கு வந்து ரைட் சைடு வந்து இண்டிகேட் ஆகும். ரைட் சைடு இருக்கிறது வந்து எனக்கு லெஃப்ட் சைடு வேணும்னாக்கா நம்ம வந்து டிஸ்பிளே இது பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் எனக்கு டிஸ்பிளேஸ் வேணும்னாக்கா எனக்கு சைஸ் கூட வந்துட்டு நான் இது ஜாஸ்தி கம்மி கூட பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ சென்டர் பிளானில் ஜாஸ்தி இருக்குது எனக்கு கம்மி வேணுமாச்சு எனக்கு கூட கொடுத்துட்டு இந்த போட்டது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த போட்டது டயக்ராம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணுமாச்சு அந்த டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பாருங்களா இது வந்து எனக்கு மூவ் பண்ணிக்கணுமாச்சு ஈக்குவல் போர்ஷன்ஸ்க்கு எனக்கு கூட இது மாதிரி வந்துட்டு இதில் மூவ் பண்ணிக்கலாம் அந்த போர்ஷன்ஸ். நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த பாட்டுக்கு வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்டேட் பண்ணணும் அப்படின்றது கூட நம்ம சைஸில் பார்த்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் இது வந்து அப்போ எனக்கு வேணுமாச்சு இந்த மாதிரி பாட்டு எனக்கு இது வந்துட்டு எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி வேணுமாச்சு இது கம்மி வேணுமாச்சு இந்த மாதிரி இந்த போர்ட்டில் வந்து ஜாஸ்தி கொடுத்து இதில் வந்து எனக்கு லெஃப்ட் வியூ இருக்கிறது வந்துட்டு எனக்கு ஐசோமெட்ரிக் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாட்டு வந்துட்டு எனக்கு டாப் வியூன்றது கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் லெஃப்ட்ன்றது வந்துட்டு எனக்கு டாப்ன்றது கொடுத்துட்டு இந்த பாட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி வியூ வேணுமோ அந்த மாதிரி போர்ட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் 3 வியூ கூட நம்ம வந்து இதை ரெப்ரசன்டேட் பண்ணிக்கலாம் இந்த வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். நெக்ஸ்ட் 4 ஈக்குவல் பார்த்தோம்னா எனக்கு வந்து அந்த டிஸ்பிளேல வந்து எனக்கு 4 ஈக்குவலாக ஒரே சைடில் வந்து இதில் வந்து எனக்கு ஒன்று வந்து டாப் வியூ இருக்கும், லெஃப்ட் வியூ இருக்கும், ஒன்று ஐசோமெட்ரிக் வியூ இந்த மாதிரி வியூ கூட நம்ம வந்து இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வியூ போர்ட்டில் வந்துட்டு வியூவில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தட் இது எனக்கு வந்து ஷேடட் வித் எட்ஜஸ் இருக்குது. சேம் ஆஸ் இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இது வந்துச்சு எல்லாம் எனக்கு வந்துட்டு இது எனக்கு ஹிடன் லைன்ஸ் ஷேடட் வித் எட்ஜஸ்ன்றது இருக்குது. எனக்கு ஹிடன் லைன் ஹிடன் லைன் காமிங் ஹிடன் காமிச்சிட்டு ஆனால் எனக்கு வந்து எஸ்டபிள்யூன்றது ஐசோமெட்ரிக்கில் வந்துட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஹிடன் காம்பனன்ட்ஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து டிவைட் ஆகிடு. ஓகே, எனக்கு இந்த மாதிரி சென்டரில் என்ன எங்கே வேணுமாச்சோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட் இந்த பாட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது என்னென்ன டைப் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி வியூ போர்ட் கான்ஃபிகரேஷனில் இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சுனாக்கா அந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு எதாவது வந்து டவுட் என்ன இருந்துச்சுனாக்கா அந்த எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் நாளைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து இந்த இருக்கிற பார்ட் ஒன்றா வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு டூலில் வந்து அது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, until the signing of Santosh CAD NEST RR Nagar. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.